இந்த 2026 தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 முனை போட்டின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சைடு டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் அண்ட் ஏடிஎம்கே அண்ட் அலையன்ஸ், என்டிகே, அப்புறம் டிவிகே. எவ்வளோ ஓட் பெர்சன்டேஜ் வரும்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து இது 4 முனை போட்டின்னு இல்லை, ஒன்று டிஎம்கே, பாக்கி இருக்க 3 இடத்துக்கு தான் போட்டி நடக்குது. ஃபைனலோட வெற்றி தெரிஞ்சிருச்சு. இந்த போதை பழக்கம் அது ரொம்ப தரிகட்டு போகுது, ஜாதி கொலைகள் நிறைய அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத எப்படி பார்க்குறீங்க? போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகரிக்கல, இந்தியா மற்ற ஸ்டேட்டு வேணாம். இந்த ஊரில் ஒன்று தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ மாற்றா இன்னொருத்தவங்களை வர வச்சு இதெல்லாம் நிப்பாட்டிருங்கன்னு சொன்னா ஆல்ரெடி நடந்துட்டு இருந்த அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நைட்டில் உங்களால் நடந்து தனியாக போக முடியலையா? அப்படி பெண்களால போக முடியலையா? இப்ப அப்படி ஒரு சூழல் இருக்கா? அப்படிதான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. உன் ஜாதி என்னன்னு யாருமே கேட்க மாட்டான். தமிழ்நாட்டில் அது நடக்காது. பேருக்கு பின்னாடி இந்த ஜாதிய பெருமையாக போடுறது தமிழ்நாட்டில் நடக்காது. இப்போ என்னை பார்த்து நீங்கள் முதல் கேள்வி உங்களோட ஜாதி என்னன்னு கேட்க முடியுமா? இந்த 2026 தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 முனை போட்டின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சைடு டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் அண்ட் ஏடிஎம்கே அண்ட் அலையன்ஸ், என்டிகே, அப்புறம் டிவிகே. எவ்வளோ ஓட் பெர்சன்டேஜ் வரும்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து இது 4 முனை போட்டின்னு இல்லை, ஒன்று டிஎம்கே, பாக்கி இருக்க 3 இடத்துக்கு தான் போட்டி நடக்குது. ஃபைனலோட வெற்றி தெரிஞ்சிருச்சு. இதில் 2வது இடம் யார், 3வது இடம் யார், 4வது இடம் யார், இதுக்கு தான் போட்டி. மொதல் இடத்துக்கு யாருமே போட்டி போடல. இப்போ நீங்கள் இப்போ விஜயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஏடிஎம்கே ஆட்டத்திலே இல்லைன்றாரு. அப்போனா அவர் வந்து ஏடிஎம்கே என்ன சொல்லுது, நாங்கள் தான் 2வது இடம்ன்றாங்க. இப்போ இதுதான் அவங்களுக்கு இல்லை போட்டி. இல்லையா, அவங்க ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு அனுப்புவோன்றாங்களே. இல்லை, நீங்கள் அவங்களோட விஜயை எதிர்த்து அவர்கள் என்ன சொல்கிற, விஜய் என்ன சொல்கிற, விஜய் 2வது இடத்துக்கு வந்து விடுவாருங்கிறது தான் அவங்களுக்கு பயமே. இன்றைக்கி எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுடைய அரசியல், அவர் 2ஆம் இடத்தை பிடித்தால் மட்டும்தான் அவரால் இருக்க முடியும். அதுக்கு தான் அவர் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் முதல் இடத்துக்கு வர்றதுக்கான அரசியல் இது பண்ணவே அரசியலும் இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை. அதான் எத்தனை பெர்சன்டேஜ் கிடைக்கும்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நம்பர் சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் வந்து அரசியல்லேயே வந்துட்டு இருக்கீங்க அண்ட் சோஷியல் மீடியா ரொம்பவே கீனாக கவனிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர், எத்தனை பெர்சன்டேஜஸ் வரும்? விஜய் வந்து ஒரு 10% வாங்குவார். நாம் தமிழர் வந்து அவர்களோட வாக்கு சதவீதம் சற்று குறையும், போன வாட்டி வாங்கினதோட குறையும். ஏன்னா அவங்க தான் வந்து அவர்களோட ஓட்டையும் விஜய் சேர்த்து வாங்க போகிறாரு, ஏடிஎம்கேயோட ஓட்டையும் விஜய் சேர்த்து வாங்க போகிறார். டிஎம்கேக்கு உள்ள வேண்டிய 35% 40% வாக்குகளை அவர்கள் பெற்றுவிடுவார்கள். அதே அளவு தான், அதே அளவு வந்துடும். ஓகே, கூடாதான். ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்திருக்கு, இல்லைன்னா நிறைய டீம் புதுசாக சேர்ந்துருக்காங்க, டிஎம்டிகே சேர்ந்துருக்கு, இன்னும் சில பேர் வர்றதா சொல்கிறாங்க. அதனால் கேட்குறேன். இல்லை, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். போன வாட்டி 33%-லேருந்து 34%, இந்த வாட்டி 40%-லேருந்து 45% வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழக அரசு இதிலெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன்னும் அரசு ஊழியர்கள் பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணலாம். துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு சீக்கிரமாக தீர்வு கண்டுபிடிச்சிருக்கலாம். பாக்கி எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து ஓகேன்னு தான் சொல்கிறோம் தமிழக அரசோட இதை. ஓகே, இந்த போதை பழக்கம் அது ரொம்ப தரிகட்டு போகுது, ஜாதி கொலைகள் நிறைய அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத எப்படி பார்க்குறீங்க? போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகரிக்கல, மற்ற ஸ்டேட்டு வேணாம், இந்தியா லெவலில் அதிகரிக்குது. அதை தடை பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னரோ நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து 0 கஞ்சா ப்ரொடக்ஷன் ஸ்டேட், 0 அதாவது வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படவில்லை அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஒவ்வொரு கட்டமாக இது வந்து நிச்சயமாக தடை செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். இது வந்து இந்தியா முழுக்க இதனுடைய பயன்பாடு அதிகரிச்சிட்டு இருக்குது. இதை முதல்ல நிறுத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியோட. மதுபான கடைகள் குறைப்பு, ஒழிப்பு, இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? மதுபான கடைகளை குறைக்கிறதோ இல்லை ஒழிப்போங்கிறது வந்து பூரண மதுவிலக்கு வந்து நிச்சயமாக ஒரு சாத்தியமற்ற ஒன்று. இதற்கு முறையான திட்டமிடல் தேவை.
அதை வைத்து தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ எல்லாத்தையும் அனைத்தையும் இப்போ நீங்கள் வந்து நாளைக்கே வந்து மதுபானத்தை நிறுத்தி விட்டோம்னா போதைப் பொருளோட பழக்கம் இன்னும் அதிகமாகும். கள்ளச்சாராயத்தோட பயன்பாடு இன்னும் அதிகரிக்கக்கூடும். இதை நீங்கள் வந்து உடனே நிறுத்த முடியாது. இதை படிப்படியாக குறைக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவோம். இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாரும் வந்து ஒரு மித்த குரலாக சொல்கிற ஒரு மெயின் விஷயம் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து இப்போ ரொம்ப மோசமாக இருக்குன்னு. அதை பற்றி நினைக்கிறேன். இதை சொன்னால் தான் அவங்க எதிர்க்கட்சி. நீங்கள் எதை வைத்து சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? எங்கோ நடக்கும் ஒரு கொலை, அதற்கு ஆக்ஷன் எடுக்கலையா? கொலை இப்போ நான் என்ன சொல்கிறேன், கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் கொலையே நடக்கலையா? அதுக்கு தான் உங்களுக்கு மாற்றமாக உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை வச்சோம். நீங்களும் அதே தான் பண்ணுவீங்கன்னா இல்லை, இது நீங்கள் கொலை அரசியல் ரீதியாக எத்தனை கொலை நடக்கிறது? நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டு ஒரு சின்ன அடிதடி சண்டையில் கொலைங்கிறது எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். ஆனால் திருட்டு அனைத்து ஆட்சியிலும் நடக்கும். இதை வந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கொண்டு போகிறோம்? நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த குற்றங்களுக்கும் இந்த 5 ஆண்டுகளில் நடந்த குற்றங்களுக்கும் அதிகரிச்சுங்கிறது டேட்டா இல்லையே. இது நீங்கள் டேட்டா இல்லாமல் தானே எல்லாரும் சொல்கிறாங்க. டேட்டா படி சொல்லுங்கள், கொலை குற்றங்கள் எத்தனை நடந்திருக்குது? இப்போது கொலை குற்றங்கள் நடந்த உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? இப்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு பாலியல் சம்பவம் நடக்குது, உடனே அவனை கைது செய்து, நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் கூட உடனே அவனை கைது செய்து அவன் சிறையில் அடிக்கப்பட்டான். இதுதான் தமிழகத்தின் நிலைமை. இதே நீங்கள் பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் ஒரு பாலியல் குற்றம் நடந்துச்சுன்னா அந்த பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக தான் அவங்களோட பேச்சும் இருக்குது, அவங்களோட செயல்பாடும் இருக்குது. இங்கே அப்படி நடக்கலையே. உடனே அது தவறு என்றால் உடனே ஆக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்று தமிழகத்தில் இருக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு வேறு எந்த மாநிலத்தில் இதை விட நன்றாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பொண்ணு இது கெட்டு போச்சுன்னு இப்போ எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்கன்னா இதை விட நல்ல மாநிலம் எது? ஐயோ சார், நான் என்னென்னா இப்போது எனக்கு அந்த மாதிரி இது வேணும் அப்படின்னு கேட்டால் நான் அமெரிக்கா மாதிரின்னு கேட்டுருவேன். நான் அப்படி மீன் பண்ணல. நான் என்ன கேட்குறேன், இந்த ஊரில் ஒன்று தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மாற்றா இன்னொருத்தவங்களை வர வச்சு இதெல்லாம் நிப்பாட்டிருங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நடந்துட்டு இருந்த அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நைட்டில் உங்களால் நடந்து தனியாக போக முடியலையா? அப்படி பெண்களால போக முடியலையா? இப்போ அப்படி ஒரு சூழல் இருக்கா? அப்படிதான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அப்படி ஒரு சூழல் இன்று பெண்கள் வேலைக்கு வரலையா? நீங்க சென்னையில எங்க வேணாலும் போய் பாருங்க, சென்னையில கூட்டமா பெண்கள் வெளியில வரலாம் சார். ஊருக்கு ஒதுக்குப்புறம் போனா பயம் தானே. அது வந்து இன்று இந்த 5 ஆண்டுகள் தான் இந்த பயம் இருக்கான்னு கேட்குறேன். அதுதான் நான் திருப்பி சொல்றேன், இந்த 5 ஆண்டுகள்ல மாறி இருக்கணும்ல கேட்குறேன். அந்த பயம் போயிருக்கணும்ல, ஊருக்கு ஒதுக்குப்புறமா நடந்து போனாலும். இந்த பயம் போயிருக்கணும்னா இது பயம் வந்து இப்போ இருக்குது. இப்போ பயம்னால தவறு எவ்வளோ நடக்குங்கிறதா நீங்கள் பேசணும். பயம் அனைவருக்கும் எல்லா மக்கள் மனதில் இருக்க பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு நான் சொல்லணுமா? ஒரு பொண்ணு பயப்படாம போறதுல இன்று பெண்கள் பயப்படவே இல்ல. நீங்க தானே பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பெண் பயப்படுறாங்கன்ற? நைட்ல அனைத்து பெண்களும் வேலைக்கு போறாங்க. எங்கோ ஒரு இடத்துல தவறு நடக்க தான் செய்யும். நான் வந்து அவங்க பண்ணுற தவறு வந்து சரியோ இல்லை வந்து இது நடக்கவே இல்லை, தமிழகத்தில் அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்னா நாங்கள் சொல்லலை. நடக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. உடனே அது திருப்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை காவல்துறையும் தமிழக அரசும் செய்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த இடத்துலையும் அதை ரிப்பீட் பண்ணவே விடலை. இன்று வரை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலையோ பெண்கள் விஷயத்திலேயோ காவல்துறை முழு இரும்பு கரம் கொண்டு தான் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு நடவடிக்கை இருந்தாலும் சரி, அது இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க சார்? ரியாக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது சார். ப்ரிகாஷன் என்னன்னு கேட்குறேன். ப்ரிகாஷன் ஆல்ரெடி எல்லா விஷயத்துலையும் இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தமிழகத்தில் எத்தனை கோடி பெண்கள் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை வெளிமாநிலத்து பெண்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? அதிகமாக இப்போ வந்து சின்ன கூலி தொழிலாளர்லேருந்து பெரிய ஐடி நிறுவனங்களே வெளிமாநிலத்துலேருந்து வந்து அத்தனை பேர் சேஃபஸ்ட்டு ஸ்டேட்டுன்னு தான் இங்கே வந்து வாழ்கிறாங்க. நீங்கள் நான் ஒரு இதுவாக சொல்கிறேன், ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் போய் அவங்கள்ட்ட எடுத்து பாருங்கள். அவங்க மாநிலம் அவங்களுக்கு சேஃபாக இருக்கா இல்லை தமிழகம் சேஃபாக இருக்கா நீங்களே கேளுங்க. அனைவரோட கருத்தும் தமிழகம் சேஃபான மாநிலம் தான் சொல்லுவாங்க. எங்கோ ஒரு இடத்தில் அனைத்து ப்ரிகாஷனும் இருக்கும் போது ஒரு இடத்தில் காவல்துறை கம்மியாக உள்ள இடத்திலோ இல்லை அந்த இடத்தில் அப்படி ஒரு பெண்கள் நடமாட்டம் இருக்கும் என்பதை உணர முடியாது. நம்ம தமிழகத்துமுள்ள எல்லா
ஒரு ரோட்லேயும் ஆள் இல்லாத ரோட்லேயும் ஒரு நடவடிக்கை இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு போலீஸை பாதுகாப்புக்கு போட முடியாது. ஆனால் எல்லா இடத்திலும் ஒரு தொழில் நிறுவனத்தில் காவல்துறை ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு தொழில் நிறுவனத்தில் எப்படி ஒரு பெண் வந்து போகணுன்னா, அங்கேருந்து ஒருத்தர் நைட்டு போகணுன்னா அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியோட தான் போகணுங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூலில் இருக்குது. அவங்க கொண்டு போய் அப்படி தான் விட்றாங்க. இது அனைத்தையும் தமிழக அரசு செய்து கொண்டு தான் இருக்கிறது. நான் ப்ரிகாஷன் என்ன ஏன் அதை மீன் பண்ணேன்னா, இப்போ வந்துட்டு ஒரு குற்றம் செஞ்சால் இவ்வளோ பெரிய தண்டனைப்பா, இப்படி ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், அல்லது அதோடைய என்ன கால தாமதம் ஆகுது அப்படிங்கிறது தான் காரணமா? இது யார் கையில் இருக்குது? ஒரு சட்டத்தை மாற்றுவது மத்திய அரசின் கையில் இருக்கா, மாநில அரசு கையில் இருக்கா? மாநிலம் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம்ல, நாங்கள் இப்படி ஒன்று இல்லை, எல்லாமே மற்ற மாநிலங்கள் இல்லாத சில கடுமையான சட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம ப்ரிகாஷன் எல்லாமே வச்சுருக்கோம். பெண்களுக்கு போக்கோ ஆக்டில் அதிகமாக நம்ம வந்து தமிழகத்தில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு தவறு இப்போ சிறுமிகளுக்கு நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. அனைத்துமே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு காவல்துறை அதில் கடுமையான நடவடிக்கையை காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதாவது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள். இங்கு அமைதியாக போய்ட்டுருக்கு. நான் டெய்லி நைட்டு வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் நைட்டு வேலை முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே ரோட்டில் ஒரு 10 பெண்கள் நடந்து தான் போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகிறோம். எதையாச்சும் ஒரு தவறு எங்கேயாச்சும் நடக்குதா? சார், நீங்கள் சொன்னதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். பெண்கள் வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், வெளி மாநிலங்கள் நல்லா இருக்கா, இந்த மாநிலம் நல்லா இருக்கான்ட்டு. ஆனால் நீங்கள் அந்த பெண்கள்கிட்டே கேளுங்க, இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை செய்கிற ஒரு ஆண் எவனோ ஒருத்தன் இப்படி பண்ணும் பட்சத்தில் அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க உச்சபட்ச சவுதி அரேபியா மாதிரியான ஒரு தண்டனையை தான் கொடுப்பாங்க இல்லையா? தண்டனை தான் எனக்கு வேணும்னு 10 பேர் சொல்லுவாங்க, ஒரு மித்த குரலில் சொல்லுவாங்க. அவனை வந்து சுடணும்னு சொல்லுவாங்க, அல்லது கொல்லணும்னு சொல்லுவாங்க, அல்லது ரொம்ப ப்ரூட்டலான ஒரு தண்டனையை தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை தான் நான் கேட்குறேன். அதாவது அதே சட்டத்தை சொல்லலை, அவங்க கேட்குற லெவலுக்கும் சொல்லலை, பட் அந்த பயங்கரமான ஒரு இதுக்கு தானே அந்த செயல்படுறவனுக்கு ஒரு பயம் இருக்குன்னு கேட்குறேன். இதில் தண்டனையை கடுமையாக்குவதை விட இது போன்ற தவறுகள் நடப்பதற்கான எண்ணத்தை அவங்களோட சிந்தனையை மாற்றணுங்கிற அந்த குற்றவாளிகள் சிந்தனையை மாற்றி அவர்கள் இப்போது கல்வி தரத்தில் அவங்கள உயர்த்திட்டே போனோன்னா, அவங்கள எஜுகேட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி பெண்களை பார்க்கும் விதமே தமிழகத்தில் மாறி இருக்குது. எத்தனை பேர் வந்து இப்போ மற்ற ஸ்டேட்டில் வந்து ஆண் பெண் பழகுவது வந்து வீதாச்சாரம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஒரு நட்போடு இருக்கிறது வந்து இது எதனாலன்னா தமிழகத்தின் கலாச்சாரமும் கல்வியறிவும் அரசு வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் தண்டனை மட்டுமே ஒரு குற்றத்திற்கு தீர்வு கிடையாது. கண்டிப்பாக. ஆனால் ஜாதி ரீதியான ஆணவ கொலைகளும் நடந்துட்டு தானே சார் இருக்குது. அதான் சொல்கிறேன்னா 1, 2 நடக்க தான் செய்யும், எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யும். நீங்கள் வந்து 100% வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும்னா மாற்ற முடியாது. இங்கே வந்து ஜாதியே இல்லையானா இல்லை. ஆனால் இங்கே என்னன்னா ஒரு பொது இடத்துல உன் ஜாதி என்னன்னு யாருமே கேட்க மாட்டான். தமிழ்நாட்டில் அது நடக்காது. பேருக்கு பின்னாடி இந்த ஜாதியை பெருமையாக போடுறது தமிழ்நாட்டில் நடக்காது. இப்போ என்னை பார்த்து நீங்கள் முதல் கேள்வி உங்களோட ஜாதி என்னன்னு கேட்க முடியுமா? அதுதான் இது திராவிட அரசோட பெரியாரோட வெற்றி. இதை வந்து நீங்கள் வந்து இந்த வெற்றி இதுதான் முதல் வெற்றி. இதை அடையிறதுக்கே நீங்கள் 60 வருஷம் ஆயிடுச்சு சார். இப்படி சொல்கிறீங்க, ஆனால் டிவிகே தலைவர் விஜய் வந்து அவர் கட்சிக்கு பின்னாடி வச்சிருக்கிற 5 தேசிய தலைவர்களுடைய ஃபோட்டோவை வச்சு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜாதி அப்படின்னு சொல்கிற கமெண்ட் தானே இப்போ அதிகமாக இருக்குது. அது யார் சொல்கிறா? அது வந்து எதிர்கட்சிகளும் பிஜேபி பிரிவினைவாத தலைவர்களே அரசியல் ஜாதி ரீதியாக பார்ப்பது யார்? இப்போது காமராஜரை வந்து ஒரு ஜாதிக்காரராகவும், காமராஜர் வந்து நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து அந்த ஜாதி மக்களுக்காக மட்டும் முதலமைச்சராக இல்லை, தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் தான் அவர் உழைச்சார். இப்போ விஜய் பின்னாடி வச்சிருக்க 5 தலைவர்களுமே அவர் வந்து ஒரு ஜாதியை சார்ந்தவர்களாக அவர்கள் கூறினாலும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் தான் அவங்க அனைவருமே உழைச்சாங்க. யாருமே வந்து அவங்களோட குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் முன்னேறணுங்கிற வளர்ச்சி அவங்க யாருமே பண்ணலை. இதை ஜாதி ரீதியாக பார்க்க தூண்டுவது யார்? அதுதான் எங்களோட கொஸ்டின். இதை யார் அப்படி வந்து பரப்புறது? டிஎம்கே தலைமையிலிருந்து நிறைய பேர் பேசினதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கட்சியோட கருத்தையும் ஒரு தனி மனிதனோட கருத்தையும் சேர்த்து பேசக்கூடாது. நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்கிறாங்க, இப்போது ஒருத்தர் நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறதுக்கு நானும் ஏதோ ஒன்று பேசலாம், அப்படி கிடையாது.
பொதுவெளியில் என்ன நடக்கிறது, அந்த தலைவர்களை நம்ம எப்படி பார்க்குறோம், அரசியல் தலைவர் காமராஜரை இன்று நானும் புகழ்வேன் நீங்களும் புகழ்வேன், யாருமே வந்து ஒரு ஜாதி தலைவராக பார்க்கல. விஜய் பின்னாடி இருக்க 5 தலைவரில் பெரியாரை நாங்கள் வந்து எந்த ஜாதி தலைவராக பார்க்க முடியும், வேலு நாச்சியாரை வந்து நீங்கள் எந்த ஜாதி தலைவராக பார்க்க முடியும், அப்படிலாம் கிடையாது. இது அரசியல்னால சில பேர் பண்ணுற தவறாக இருக்கலாம், அதை வந்து அதுதான் வந்து ஒரு நிலைப்பாடு கிடையாது. பிஜேபியோடைய மைனஸஸை சொல்கிறீங்க, ஆனால் அதை மக்களை கொண்டு போய் சேருதா? நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். இப்போது ராகுல் காந்தி வந்து ஓட்சோரி பிரச்சனையை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா, ஓட்சோரியை பற்றி நிறைய ஆதாரங்களை கொண்டு போய் சேர்த்தார். ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஆதாரங்களோடு நிரூபித்தார். அவர் ஒன்றும் எதுவுமே வந்து பக்கமாக டாக்குமெண்ட்டை ட்ராலியில் தள்ளிட்டு வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட கொடுத்தாரு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஓட்டில் ஒரு மாடல் ரஷ்ய மாடலோட ஃபோட்டோவை 12 இடத்துல போட்டு ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இருக்குங்கிறத முழு ஆதாரத்தோடு அவர் கொடுத்தாரு. இதை எத்தனை மீடியாக்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது? மீடியா அனைத்தும் மோடியின் கைப்பாவைகளாக மாறிவிட்டன. பெரிய ஊடகங்கள் அனைத்துமே இன்று மோடியோடையும் முதலாளிகளின் கையில் போயிட்டு அது எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறாங்க. இதனால தான் இந்த விஷயம் வந்து மக்கள் இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிறோம், இதை யார் மீடியா டிவியை திறந்தால் அந்த பிரச்சனையை நீங்கள் எத்தனை வாட்டி காமிக்கிறீங்க? ராகுல் காந்தி கொடுத்த ஆதாரத்தை எத்தனை மீடியா வெளியிட்டது? யாருமே வெளியில சார். அதே குறையை தான் வந்து டிவிக்கு இங்கே வந்து தமிழக இதில் வந்துட்டு எல்லா சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆளும் கட்சிக்கு சார்பாக தான் இருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மேம்போக்கான கருத்து இல்லையா? மேம்போக்கான இல்லை. இப்போது திமுக தலைவர் விஜய் மேடையில் பேசினால் எத்தனை டிவி லைவ் பண்ணுறாங்க? உங்கள் டிஆர்பிக்கு இதே அது இப்போ பெரிய தலைவர் ராகுல் காந்தி பேசுவதை எத்தனை தமிழ் மீடியாக்கள் லைவ் செய்யுது? ஓட்சோரி இந்தியாவோட பிரச்சனையா இல்லையா? இது உங்களுடைய வாக்குரிமையை சார்ந்த பிரச்சனையா இல்லையா? அவர் பேசக்கூடாது சார், இங்கே உள்ளவங்க அதை வெளியிடுறதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டை எத்தனை மீடியா சேனல்கள் லைவ் பண்ணுச்சு? அதுதான் சார் சொல்கிறேன். அவர் தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். இது இப்போ தமிழ் அதை தான் கேட்குறேன். உங்கள் மீடியா வந்து தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இப்போ மோடி வந்து ஒரு பேச்சு பேசுனா நீங்கள் அதை உடனே லைவ் பண்ணுறீங்க. 8 மணிக்கு வந்து மோடி வந்து 8 மணிக்குன்ற ஒரு அறிவிப்பு விட்றேன்னா எல்லா தமிழக மீடியாவும் மோடி பேசுறதை டிரான்ஸ்லேட் பண்ணி டெல்லியில இருந்து இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் இருக்காது. ஏன் இல்லை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கே பேசினார்? நான் இப்போ திருப்பூர் அந்த மீட்டிங்கில் மோடி வந்து ஒரு கடந்த மாதம் ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு அறிவிப்பு விட போகிறேன், 8 மணிக்கு நான் மீடியாவில் பேச போகிறேன்னு சொன்னார். அனைத்து மீடியாக்களும் அதை ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்க. அனைத்து மீடியாக்களும் 8 மணிக்கு லைவ் பண்ணாங்க. அவர் ஹிந்தியில் பேசினார், உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கான புல்லட் பாயிண்ட்ஸும் போட்டாங்க. இதே மாதிரி ராகுல் காந்தி ஓட்சோரி மக்களுக்கான பிரச்சனை, மக்கள் தொடர்புடைய பிரச்சனையை பற்றி பேசினார். எத்தனை மீடியாக்கள் அதை லைவ் பண்ணாங்க? இப்போது மீடியா வந்து பிஜேபி கையில் இருக்குன்றீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ கடைசி வரைக்கும் இதுதான் நிலைமை இல்லையா? ஏன்னா உங்களால் வந்து மக்களை நீங்கள் பண்ணுற எதிர்ப்புகளையோ அது பாஜக செய்கிற குறைகளையோ உங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலங்கிற பட்சத்தில் மக்கள் திருப்பியும் வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பிம்பத்தை உடைப்பது தான் காங்கிரஸோட வேலை. நீங்கள் மீடியாவில் என்ன தான் மறைச்சாலும் ராகுல் காந்தி இப்போ அதுதான் அவர் என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக போய் மக்களை சந்திக்கிறார். மக்களிடம் தன் குறைகளை கொண்டு போய் தன் பிரச்சனைகளையும் இங்கே நடக்கிற ஆட்சியில் நடக்கிற பிரச்சனைகளையும் என்ன நடக்குதுங்கிறத கொண்டு போய் சேர்க்கிறார். மக்களின் குறைகளை கேட்டறிகிறார். எல்லா இடத்துலையும் ஒரு லாரியில் ஒரு 10 நாள் ட்ராவல் பண்ணி போகிறார் ஒரு லாரி டிரைவரோட. ஒரு ஒரு ட்ரக் ஓட்டுவரோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் கேட்குறாரு. அடுத்தது ஒரு செருப்பு தைக்கிற கடையில் போய் அவரோட பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு. இந்தியா முழுக்க டிராவல் பண்ணுறாரு. அப்படி யார் சார் இங்கே பண்ணுறா? அதான் எனக்கு கேள்வி. இப்போ வந்து அவர் ஒன்று பண்ணுறாருல சார், இப்போ அவர் மட்டுமே ஒரு பின்பமாக இருந்து இப்போ வந்து காந்தி தாத்தானா ஓகே நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, சரி ஓகே அப்படின்லாம். ஜவஹர்லால் நேரு ஐயாவும் அப்படி தான். ஓகே அவர் ஒரு பின்பம், ஓகே அவருக்காக. இப்போ இவர் மட்டுமே பண்ணால் பத்தாது இல்லையா? எனக்கு இங்கே யார் பண்ணுறாங்க? அல்லது அனைவருமே இங்கே இருக்க அனைத்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களும் அவரும் எல்லா போராட்டங்களும் செய்கிறாரு. சின்ன சின்ன போராட்டங்கள் பண்ணுறாரு, ஏழை மக்களை சந்திக்கிறாரு. தொகுதியில் போய் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு பென்சில் பேனாலாம் கடந்த வாரம் வந்து கொடுத்துருக்காரு. இதை மீடியாக்களுக்கு சென்றடையவில்லை, ஆனால் மக்களிடம் சென்றடைகிறோம். நல்லது ஓகே சார், நல்லது. இதே மாதிரி பண்ணி அது வந்து என்ன மக்களை கொண்டு போய் சேரலாம். ஆனால் நீங்கள் பொருட்களாக ஏதோ ஒன்று நலத்திட்டங்கள் பண்ணும்போது அது மக்களுக்கே சேர்ந்துடும், அதில் பிரச்சனை. ஆனால் குறைகளை நீங்கள் சொல்லும்போது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்லன்ற
மக்களுக்கு இதோட அவேர்னஸை நாங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். வீடுதோறும் ராகுல்னு ஒரு நிகழ்ச்சி, இல்லந்தோறும் ராகுல், உங்கள் வீடு ராகுலின் வீடுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணோம். அது வீடு வீடாக தான் போய் எல்லா வீட்லேயும் சொன்னோம். நடைப்பயணம் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கோம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக மக்களிடம் சென்று ஒவ்வொரு தெருவாக நடந்து போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட தலைவர்கள் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் ஒவ்வொருத்தரும் நடந்து போய் மக்களிடம் இதை குறித்து பிரச்சாரம் பண்ணாங்க. இது அனைத்துமே எதுவுமே மீடியாக்களில் வெளிவரலை. ஆனால் மக்களுடன் தான் காங்கிரஸ் இருக்கிறது. இது வரப்போகிற தேர்தலில் உங்களுக்கு தெரியும். சரி சார், காங்கிரஸ் இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? காங்கிரஸ் இந்த விஷயத்தையெல்லாம் மாற்றிக்கணும்னா பிஜேபி போன்று போலி அரசியல் செய்ய தெரியவில்லை. அதை வேண்டுமானால் கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் மக்களுடன் என்றுமே மக்களுக்காக நிற்கிறோம். நாங்கள் எங்கள் மக்களுக்கான அரசியலையும் மக்களுக்கு தேவையான அரசியலையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு போலித்தனமான பிரிவினைவாதம் தொடர்புடைய அரசியல் செய்ய தெரியவில்லை. அந்த அரசியல் செய்தால்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வேணால் நாங்கள் மாற்றிக்கலாம். நான் அது சும்மா இதுக்காக சொல்கிறேன். ஆனால் நாங்கள் இன்றைக்கி மக்களுக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற எந்த கட்சியும் மக்களுக்கான அரசியலை எதிர்கட்சிகள் செய்யவில்லை. அதுதான் இப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். நாங்கள் இப்போ அடிமட்ட மக்களோட மக்களாக நின்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மேலே போய் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். அது ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மக்கள் இது நடக்கும். 2029 தேர்தலில் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமையும். ராகுல் காந்தி பிரதமராவது உறுதி. ஓகே, காங்கிரஸோடைய இப்போ அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க தொகுதியில் எத்தனை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 28 வின் பண்ணுவாங்க. சூப்பர். ஓகே, எத்தனை % ஆஃப் ஓட் காங்கிரஸுக்கு இருக்குது? காங்கிரஸோட ஓட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி 40%லேருந்து 5% இருக்கலாம், 6% இருக்கலாம். எங்களுக்கு குறைந்தபட்சம் 8லேருந்து 10% மேலே ஓட்டு இருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தேர்தலில் நாங்கள் வெற்றி அடைவதை விட யார் வெற்றி அடைய வேண்டும் என்றும் தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் காங்கிரஸ் கட்சி இன்று தமிழகத்தில் இருக்கிறது. நாளை அது வெற்றி அடைய வேண்டிய இடத்துக்கும் செல்லும். ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி. நிறைய விஷயங்கள் நடப்பது ரொம்ப நன்றி.